Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஓய்வறையில் இருந்த தற்காலிக ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்னமனையைச் சேர்ந்த ரமணி என்பவர் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்தார். ரமணியும் அதே பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரும் காதலித்து வந்ததாகவும், ரமணியின் பெற்றோர் மறுப்பு தெரிவித்ததால் ரமணி மதன்குமாருடனான காதலை கைவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மதன் பள்ளிக்கு சென்று ரமணியை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ரமணி உயிரிழந்த நிலையில் மதன் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் செயலிழந்துள்ளதால் பெண்களுக்கு சிறிதும் பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் ரமணி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணம் என்ற அவல நிலை வரும் அளவிற்கு தற்போது நிர்வாக திறனற்ற திமுக அரசு சட்டம் ஒழுங்கை காக்க தவறியுள்ளதற்கு சான்றாக அரசு பள்ளியில் ஆசிரியர் ரமணி கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த கொலை வழக்கில் கைதாகியுள்ளவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் திமுக முதல்வர் வெறும் விளம்பரங்களில் மட்டுமே செலுத்தும் கவனத்தை தன்னுடைய முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பதில் இனியாவது செலுத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் கூட பாதுகாப்பு துளியும் இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துள்ள திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்றுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு உரிய நீதி வேண்டியும் சிபிஐ விசாரணை கோரியும் தொடர்ந்து சட்டமன்றம், நீதிமன்றம், மக்கள் மன்றம் என அனைத்து தளங்களிலும் அதிமுக போராடியதாக குறிப்பிட்ட அவர், தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக அதிமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து மடியில் கனமில்லை என்றால் திமுக அரசு இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யக்கூடாது எனவும், சிபிஐ விசாரணை மூலம் உயிரிழந்த 67 பேருக்கும் உரிய நீதி கிடைக்கட்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.